கேஸ் சிலிண்டர் பெற இனி இது கட்டாயம் அப்படின்னு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலிண்டர் பெறதுக்கு சில விஷயங்கள் கட்டாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் பயோமெட்ரிக் அடையாளம் பற்றிய புதிய கட்டுப்பாடுகள் குறித்து மக்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய அரசையும் எண்ணெய் நிறுவனமும் விளக்கம் அளித்துள்ளது. அதில் PMUY மற்றும் PAHAL திட்டங்களில் பயன்பெறும் பயனாளர்களுக்கு ஆதார் அட்டையிலான EKYC பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் EKYC செய்ய மக்கள் பல்வேறு வழிகளை பயன்படுத்தலாம். ஏஜென்சிகளுக்கு நேரடியாக சென்று ஆதார் அட்டை மற்றும் கடந்த சிலிண்டர் பில் மூலம் பதிவு செய்யலாம், அல்லது மொபைல் செயலிகள் வழியாக இண்டேன், பாரத் கேஸ், HP கேஸ் போன்ற நிறுவனங்களின் செயலிகளில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை செய்யாவிட்டால் கேஸ் சிலிண்டர்கள் நிறுத்தப்படும் என்ற உறுதி செய்யப்படாத தகவல் வெளியானதால் ஏராளமானவர்கள் ஏஜென்சிகளை நோக்கி வருகிறார்கள். இதனால் கேஸ் ஏஜென்சிகளில் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பதிவு செய்யாவிட்டால் சிலிண்டர்கள் வழங்கப்படாது என்ற தகவல் வெளியானது. இதை எண்ணெய் நிறுவனம் மறுத்துள்ளது. சேவை நிறுத்தப்படுவதில்லை, ஆனால் நிறுவனங்களில் திட்டங்களில் வரும் நலன்களை பெற EKYC கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த EKYC கட்டாயம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் முடிவெடுத்தது அல்ல, மத்திய அரசின் உத்தரவு. இது எப்போது வேண்டுமானாலும் எளிதாக பதிவு செய்யலாம், கால அவகாசம் ஏதும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக முக்கிய காரணம் ஒரே குடும்பத்தில் பல LPG கணக்குகளை பதிவு செய்யப்படும் மோசடிகளை தடுப்பதற்காக தான். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.